குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாக அமைப்பு பார்த்துட்டு இருக்கோம். ஆங்கிலேயர்கள் எப்படிலாம் நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே? அவங்க நிர்வாகத்தை பொறுத்தவரையும் நல்லாவே பண்ணாங்க. அதை 4 தூண்களை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, டிஃபைன் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குடிமை பணிகள், 2வது இராணுவம், 3வது காவல், அதாவது காவல்துறை, 4வது நீதித்துறை. இந்த மாதிரி 4 பிரித்து அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா குடிமை பணிகளையும் இராணுவத்தையும் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை பார்த்தாச்சு. இன்னையோட கிளாஸ் என்னன்னா காவல், அப்புறம் லாஸ்ட்டாக நீதித்துறை. இதோட ஆங்கிலேயோட நிர்வாக அமைப்பு முடிஞ்சிடும். இன்னைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. காவலை பொறுத்தவரையும் இந்த காவல்துறையை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா காரன் வாலிஸ். எப்போ உருவாக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா 1791 உருவாக்குனாரு. அதுக்கு அவர் ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு, தரோகானா தலைவரை குறிக்குது. பேர் என்னது? தரோகா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ அதை தரோகாவுக்கு 2 பகுதியாக பிரிச்சுக்கிட்டாரு. ஒன்று சரகங்கள், இன்னொன்று தானாக்கள். இது பகுதி, சரியா? இந்த கீழே இருக்க ரெண்டும் என்னது? பகுதி. இந்த பகுதிக்கு தரோகான்றவர் தான் என்னவா இருப்பாரு? தலைவராக இருப்பாரு. அவருக்கு கீழே இந்த 2 பகுதிகளும் செயல்படும், சரியா? கிராமங்கள்ல காவல் பணி, அதாவது இந்த தரோகாவுக்கு என்ன வேலைன்னா கிராமங்கள்ல காவல் பணி செய்யறக்குரிய முழு அதிகாரமும் இவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? காரன் வாலிஸ் தூக்கி கொடுத்துட்டாரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கிராமங்களை அந்த பரம்பரையா காவல் காத்து கொண்டு வருவாங்க இல்லையா, அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா சௌகிதார்கள்னு சொல்லுவாங்க. யாரு? கிராமத்தை பரம்பரையா காவல் செஞ்சுட்டு வர்ற அலுவலர்கள் பேர் என்னது? சௌகிதார்கள். அதே இது நகரங்களை அப்படி காவல் காக்குறவங்க பேரு கொத்வால், சரியா? கொத்வால், சௌகிதார்கள். இது டிஎன்பிசியில் மேபி ஆப்ஷனலில் சூஸ் த பெஸ்ட்டில் கூட கேட்கலாம். மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி கூட கேட்கலாம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சௌகிதார்கள், கொத்வால். சரி, ஓகே. தரோகா முறை 1802 மதராஸ் மாகாணத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இங்கே ஆரம்பிச்சது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மெட்ராஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்போ? 1802. சரி, ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை யாரு கொடுத்துட்டாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். யாருன்னு கொடுத்துருந்தாங்க? அந்த தரோகான்றவருக்கு தான் கொடுத்துட்றாங்க. இப்போ கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே கொடுத்துட்டாங்க. இவங்களோட பணியெல்லாம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, காவல்துறையினாலே நமக்கு தெரியும் சட்டம் தான். ஓகேவா? சட்டங்கள்லாம் கரெக்டாக காப்பாற்றணும் தானே. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறத தடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன காவல்னா, அவங்களோட பிரிட்டிஷோட பீரியட்ல என்னது, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக யாராவது சதி பண்ணாங்கன்னா அவங்கள தடுக்கணும். குற்றங்களை கையாள்வதும் ஆகும். குற்றங்களை செய்யாமல் என்ன செய்யணும்? பாதுகாக்கிறாங்க இல்லையா, அதுவும். இந்த 2 மேஜர் ஒர்க்கை தான் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பார்த்துக்கிட்டாங்க. வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து நீதித்துறையை பொறுத்தவரையும் இரட்டையாட்சி முறையை 1772 ஒழிச்சிட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்குற அதிகாரத்தை யாரே பார்த்துக்கிட்டா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை பார்த்துக்கிட்டாங்க, சரியா? இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்த முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இரட்டையாட்சி முறைன்னா 2 ஆட்சி நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமத்துல ஜமீன்தார்கள் இந்த மாதிரி அவங்கெல்லாம் குடிமக்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்க கொண்டு போய் ஆங்கில கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட கொண்டு கொடுக்குற மாதிரி இவங்க ஒரு வரி வசூல், அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அவங்க ஒன்று, இந்த மாதிரி 2 ஒரு மாதிரி நடக்கும். இதெல்லாம் எதுவுமே வேணாம், எல்லாத்தையுமே டைரெக்டாக நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்லி என்ன பண்ணிருச்சு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. வரி வசூலிக்கிறதா அதையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நீதி கொடுக்கணுமா அதையும் நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் இந்த 2 வேலையே வேணாம், ஜமீன்தாரா நீனு, உனையும் நானே ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லி மொத்தமாக நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? பிடுங்கிட்டாங்க. அதுக்கு பேரே என்னது? 1772 இரட்டையாட்சி முறை, சரியா? அதை ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் அவங்களே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க இல்லையா, உச்ச நீதிமன்றம், அடுத்து உயர் நீதிமன்றம். 2 கவனிச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றம் வேற, உயர் நீதிமன்றம் வேற, புரியுதா? உச்ச நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம் தான். அடுத்து உயர் நீதிமன்றம் கொண்டு வருவாங்க.
இந்த சிவில் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அது பேரு திவானி அதாலத். சிவில் நீதிமன்றத்துக்கு பேர் என்னது? திவானி அதாலத். குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பேர் என்னது? பௌஜ்தாரி அத்லாத். ஓகே, அதாலத். இந்த ரெண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேர் அது. சரியா? அப்ப 1773ல ஒரு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்தாங்கன்னா, கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தாங்க. இந்த வில்லியம் கோட்டை இருக்குல்ல, அங்கதான். சரியா? அந்த வில்லியம் கோட்டையில ஒரு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து ஒரு முதன்மை, இந்த உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையும் அங்க ஒரு முதன்மை நீதிபதி இருப்பாரு, 3 துணை நீதிபதி இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, யார் யார் இருப்பாங்கன்னு. ஒரு முதன்மை நீதிபதியும் 3 துணை நீதிபதியும் அங்க இருப்பாங்க. சரி, ஓகே. உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் கொண்டு வந்துட்டாங்க. எப்ப? 1773லயே ஒழுங்குமுறை சட்டத்து மூலம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப 1801ல எங்க கொண்டு வந்திருக்காங்க? மதராஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. 1823ல பம்பாயில கொண்டு வந்திருக்காங்க. சரி, ரைட்டு. இதெல்லாம் இயர்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எங்கன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்கத்தா, மதராஸ், பம்பாய். சரி, இப்போ 1861 1861ல உயர் நீதிமன்ற சட்டம் படி, உயர் நீதிமன்றம் இங்க மாறுது பாருங்க, அது உச்ச நீதிமன்றம், இது உயர் நீதிமன்றம். ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா? சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம், ஹை கோர்ட் உயர் நீதிமன்றம். ஓகே, இந்த உயர் நீதிமன்றத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் இந்த 3 இடத்துலையும் என்ன கொண்டு வந்துட்டாங்க? உயர் நீதிமன்றம் கொண்டு வந்துட்டாங்க. எப்போ? 1861. இந்த உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி இருப்பார்ல சார், எலிசா இம்பே. கல்கத்தால நிறுவனாங்க இல்லையா ஒரு உச்ச நீதிமன்றம், அதோட தலைமை நீதிபதி ஃபர்ஸ்ட் இருந்த தலைமை நீதிபதி பேர் என்னன்னா சார் எலிசா இம்பே. இது ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ மதராஸ் உயர் நீதிமன்றத்தில் முதல் இந்திய தலைமை நீதிபதி சார் திருவாரூர் முத்துசாமி. என்னடா நம்ம தமிழ் பேர் வருதுன்னு யோசிக்காதீங்க, நல்லா கவனிங்க, கொஸ்டினை நல்லா கவனிங்க. மதராஸ்னா சென்னை. சென்னை உயர் நீதிமன்றத்தோட இப்போ சென்னை, ஓகேவா? சாரி, அப்போ வந்து மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய, அதனாலதான் திருவாரூர் முத்துசாமி. முதல் இந்திய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டா சார் திருவாரூர் முத்துசாமி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து இதோட நீதித்துறை முடிஞ்சிருச்சு. காவல் நீதித்துறை அவங்க நிர்வாக அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு இந்த 4 வச்சுமே நம்ம பார்த்தாச்சு. இது அடிஷ்னலாக இன்னும் ஒரு 2 மட்டும் பார்த்துட்டு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். என்ன அடிஷ்னலாக பார்க்கோம்னா, துணைப்படை திட்டம் ஆல்ரெடி படித்த மாதிரி இருக்கா? எஸ், கர்நாடக போரில் பார்த்தோம் இல்லையா? துணைப்படை திட்டம், துணைப்பட திட்டம்னு வந்துச்சா 1798ல் வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்தார். அதை எதிர்த்து தான், அதை ஏற்க மறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, ஃபைட்டே வந்துச்சு இல்லையா? நாங்கள்லாம் எங்களாலாம் ஏற்க முடியாதுன்னு கர்நாடக நவாப் ஆரம்பிச்சாங்க இல்லையா? ரைட்டு. அதுதான் இந்த துணைப்படை திட்டம். இந்த துணைப்படை திட்டம் யாரு கொண்டு வந்தா பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்தாரு. இந்த துணைப்படை திட்டத்தோட என்ன சொல்லலாம், அந்த துணைப்படை திட்டம் எதுக்காக, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம சுதேச அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஆங்கிலேயர்களோ தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த துணைப்படை திட்டம். எப்படி நம்ம அரசர்களை வந்து அவங்க கட்டுப்பாட்டுல வைப்பாங்க, அதுக்காக தான் துணைப்படை திட்டம். என்னன்னா, இதோட மெயின் ரீசன் என்ன விஷயம்னா, அவங்க துணைப்படை திட்டம்னா ஆங்கிலேயர்கள் படை இருக்கும்ல, அதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கிற படை இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு அரசர்னா உங்கள் நாட்டில் உள்ள படையெல்லாம் எடுத்துட்டு ஆங்கிலேயர் கொடுக்குற படையை வந்து வச்சுக்கணும். சோல்ஜர்ஸ், நம்ம சோல்ஜர்ஸ் வேணால் அவங்க சோல்ஜர்ஸை என்ன பண்ணணும், அலோவ் பண்ணிக்கணும். இதுதான் துணைப்படை திட்டம். அது எப்படி பாசிபிள் ஆகும்னு யோசித்து பாருங்க. எப்படா இப்போ நம்ம வீட்டிலே நம்ம ஒரு போர் நடக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வீரர்கள் வந்து நமக்காக நம்ம நாட்டுக்காக ஃபைட் பண்ணுவாங்க, கரெக்டா? இது நீங்களே நம்ம வீரர்களே நமக்கு வேணாமா, ஆனால் அதுக்கு பதிலாக யார் வேணுமா, அவங்களோட வீரர்களை வச்சுக்கணுமா. ஸோ அவங்களோட வீரர்கள் இப்போ உள்ள வர்றது பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கும் அவங்களுக்கும் சண்டை, அவங்க வீரர்களே ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, நம்மளோட அதிகாரமோ நம்ம ஒரு
சொல்லும் போது அதை வந்து அவங்க ஒபே பண்ணுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அதோட பிளானே அதுக்காக தான் இந்த துணைப்படை திட்டம். ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாடுல முழுசா நம்ம ஃபுல்லா போயிடணுன்ற ஒருக்காக கொண்டு வர்றது தான் இந்த துணைப்படை திட்டம். சரி, ஓகே. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுதேச அரசு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வச்சிடுறாங்க. இவங்களே பேர் வச்சிடறாங்க. என்ன சொல்லிட்டாங்க? பாதுகாக்கப்பட்ட அரசுகளாம். ஏன்னா இவங்களுக்கு கீழே நம்ம வந்துட்டோம்னா இவங்க நம்மளை வந்து அதிகாரம் பண்ணிக்குவாங்க. தலையாய அதிகாரம் யாருக்கு போயிரும்னா ஆங்கிலேயர்களுக்கு போயிடும். அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கோம்னா அவங்க நம்மளை பாதுகாத்து வச்சுக்குவாங்களாம். அதனால வந்து நம்ம பாதுகாக்கப்பட்ட அரசா பத்திரமா பயம் இல்லாம இருந்துக்கலாமா. ஸோ அதனால என்ன சொல்லிடுறாங்க, அந்த ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டு கீழே இருக்க சுதேச அரச பாதுகாக்கப்பட்ட அரசுன்னு சொல்லிட்டாங்க ஆங்கிலேயர்கள். சரி, இதோட முக்கிய அம்சம் என்ன? அந்த துணைப்படை திட்டம் நான் சொன்னேன் இல்லையா, அப்ப நம்மளோட படையை கலைச்சிட்டு அவங்களோட படையை, ஆங்கிலேயர் படையை வந்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட கோரிக்கையே, அவங்களோட இதே என்னது, டிமாண்டே இதுதான். உன் படையை கலைச்சிரு, என் படையை எடுத்துக்கோ, வச்சுக்கணும், அவ்வளோதான். ரெண்டாவது, சுதேச அரசோட தலைமையகம் இருக்கு இல்லையா, அங்க ஆங்கில பிரதிநிதி ஒருவர் வந்து அந்த நம்மளோட தலைமையகத்துல வந்து சுதேச அரசோட தலைமையகத்துல ஒரு ஆங்கில பிரதிநிதி கண்டிப்பா ஒருத்தவன் இருப்பான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு யோசித்து பாருங்களேன், ஒரு பிளான் போடுறாங்க, ஒரு அரசர்கள் ஒரு மக்கள் நலனுக்காக ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆங்கிலேயர்கள் இருந்தாங்கன்னா அது எவ்வளவு தூரம் வந்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? எல்லா விஷயமும் என்ன பண்ணிரும், ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிலேயர்களுக்கு போயிடும். ஆங்கிலேயர்கள் அந்த விஷயத்துல எவ்வளவு ஒரு கன்னிங்கா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வர்றதுக்கு அந்த திட்டத்தை யூஸ் பண்றாங்க. அந்த தலைமையகத்துல ஒரு பிரதிநிதி இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து இதோட நல்லா அடுத்த லைனை பாருங்களேன். படையை பராமரிக்கவும் படை வீரர்களுக்கு ஆண்டு சம்பளம் கொடுக்க நம்ம என்ன பண்ணணுமா, சில பகுதியிலேயே அவங்களுக்கு கொடுத்துடணுமா. யாருக்கு? ஆங்கிலேயருக்கு. இவங்க படைய பராமரிக்கிறதுக்கும் இவங்க படையோட வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் நம்ம நம்ம நாட்டுல இருக்க ஒரு பகுதி என்ன செய்யணுமா, அதாவது நம்மனா அந்த மன்னர்கள் வந்து அவங்க ஆண்டுகிட்டு இருக்க அந்த ஏரியால உள்ள ஒரு பகுதியை வந்து இந்த ஆங்கிலேயர்களுக்கு என்ன செய்யணுமா, கொடுத்துடணுமா. அதை வச்சு அவங்க அந்த படையை பராமரிச்சுக்குவாங்களாம். அந்த படை வீரர்களுக்கு சேலரி கொடுத்துக்குவாங்களாம். சரி, ஓகே, ரைட்டு. அடுத்து என்னப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிட்ட அனுமதி வாங்கி தான் நம்ம வந்து அயல் நாட்டோட ஒப்பந்தம் பண்ணணுமா. இவங்களுக்கு தெரியாம வந்து என்ன பண்ணிடக்கூடாதான், சைன் பண்ண கூடாது. சரி, இதெல்லாம் பண்ணா நீங்க எங்களுக்கு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அந்நிய அரசோட தாக்குதல் நடந்தாலோ உள்நாட்டுல கலவரம் நடந்தாலோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன செய்யுமா, உங்களுக்கு பின்னாடி பேக் போனா நிப்பாங்களாம். இதுதான் என்னது இந்த துணைப்படை திட்டத்தோட முக்கிய அம்சம். சரி, ரைட்டு. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேங்க, எல்லாம் ரைட்டு. இதனால சுதேச அரசுகளுக்கு என்னென்ன இழப்பு ஏற்பட்டிருக்கும் யோசித்து பாருங்களேன். அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, ஆட்சியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதிகாரமும் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். நான் சைன் பண்றதா இருந்தா கூட உங்ககிட்ட தான் நான் பெர்மிஷன் வாங்கி சைன் பண்ணணும்னா அந்த அரசர் எப்படி இருப்பாரு? ஒரு பலவீனமானவரா மாறிடுவாரு, பொறுப்பற்றவரா மாறிடுவாரு. அப்படிதானே? ஒரு பலவீனமானவங்களாவும் பொறுப்பற்றவர்களாகவும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்து அவங்களையும் மக்கள்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி மக்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, வரின்ற பேர்ல அவங்கள சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்பு. சரி, ரைட்டு. இந்த துணைப்படை திட்டத்தை முதல்ல ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு எதுன்னு கேட்டா ஹைதராபாத். சரியா? ஏன்னா ஏத்துக்கலைன்னா அந்த நம்ம பார்த்தோமே கர்நாடக போர்ல என்னென்ன பண்ணி வேலையை பண்ணி ஒவ்வொருத்தரையா என்ன செஞ்சாங்க, ஏத்துக்க வச்சாங்களா, பார்த்துட்டு தானே வந்தப்ப கர்நாடக போர்கள்ல. கரெக்ட். அதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹைதராபாத் நிசாம் பார்த்தோம் இல்லையா. அப்படி பார்க்கிறச்ச துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத். எந்த இயர்? 1798. அவங்கள தொடர்ந்து தஞ்சாவூர் 1799, அயோத்தி 1801, பேஷ்வா படிச்சோம் இல்லையா 1802, போன்ஸ்லே அவங்களையும் படித்தோம் 1803. இந்த குவாலியர்லாம் வந்து எதில் வேணா மராத்தியர் போரில் வரும். சரியா? குவாலியர், இந்தூர். குவாலியர் 1804, இந்தூர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் இந்த மூணும் 1818. இவங்கெல்லாம் என்னது, ஒன் பை ஒன்னா சுதேச என்னது துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட சுதேச அரசு இவங்க தான். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா ஹைதராபாத் 1798. சரி, ரைட்டு. அடுத்து என்னப்பா பண்ணீங்க,
அடுத்து மிகப்பெரிய ஒண்ணு விஷயம் என்னன்னா, வாரிசு இழப்பு கொள்கை. இதை எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு 50 வருஷம் கழிச்சு 1998ல அந்த பஞ்சாயத்த முடிச்சுட்டு, அடுத்து இந்த பஞ்சாயத்து. என்னது? வாரிசு இழப்பு கொள்கை. 1848ல இதை யாரு கொண்டு வந்தாருன்னா, டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு என்ன பண்ணிட்டாருன்னா, நம்மளோட சுதேச மன்னர்கள்ல சில பேருக்கு என்ன இருக்கும், குழந்தை இல்லாம இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் சரி குழந்தை இல்ல, அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து தத்தெடுப்பாங்க இல்லையா? தத்தெடுக்கிறப்ப, அந்த தத்தெடுக்கிறதுக்கு இவங்கள்ட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணுமா? யாருக்கிட்ட? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட பெர்மிஷன் வாங்கி தத்தெடுக்கணுமா? சப்போஸ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட பெர்மிஷன் வாங்கலைன்னா, அந்த தத்தெடுக்கிற பிள்ளைக்கு வந்து மன்னரோட சொத்தை கொடுப்பாங்களாம். மன்னரோட சொத்து வந்து சொத்து மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு. அந்த ஆட்சி பகுதி எல்லாமே ஆங்கிலேயருக்கு மாறிடும். இது சொல்லிட்டு செஞ்சாலும் இதுதான், அனுமதி வாங்கி பண்ணாலும் இதுதான், அனுமதி வாங்காம தத்தெடுத்துக்கிட்டாலும் இதுதான். ஆக்சுவலா அந்த பிளட் ரிலேஷன் இருந்தா மட்டும் இங்க வந்து எப்படினாலும் குடுங்குவாங்க. இது வந்து சொல்லிட்டு செய்யறது தானே, சொல்லிட்டு நாங்க எடுத்துக்கிறோன்ற மாதிரி தானே செஞ்சதுதான். குழந்தை இல்லாதவங்கள்ட்ட இருந்து அந்த ஆட்சி பகுதியை ஆங்கிலேயருக்குன்னு எழுதி வாங்குவாங்க. சரியா? இதை வந்து இந்தியர்கள் வந்து கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நாட்டிலே உட்கார்ந்துட்டு நம்ம குழந்தை இருக்கு இல்ல வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒண்ணு அதை வந்து என்ன பண்றாங்க இவங்க, தேவையில்லாத வேலை இல்லையா அது? அந்த எடுக்கிற குழந்தைக்கு சொத்து மட்டும்தான் கொடுப்போம், அவன் மன்னர் கிடையாது, அதுக்கு பதிலாக நான் தான் உன் நாட்டை ஆளுவேன்றது வந்து என்ன சொல்ல முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்காக வந்து இந்தியர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 1857ல் ஒரு பெருங்கிளர்ச்சி வந்து நடக்கும். அந்த கிளர்ச்சி மூலமாக தான் அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு முடிவு வந்து வந்திருக்கும். சரியா? அந்த கிளர்ச்சி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு காரணம் வந்து இந்த வாரிசு இழப்பு கொள்கை தான். இந்த வாரிசு இழப்பு கொள்கை மூலமா இவர் தான் டல்ஹௌசி. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டல்ஹௌசி வந்து இப்ப சொன்னேன் இல்லையா, ஆங்கிலேயருக்கு போயிரும், குழந்தை இல்லைன்னா அந்த சொத்துல அந்த ஆட்சி பகுதியை ஆங்கிலேயர் எடுத்துக்குவாங்கன்னு. அப்படி ஆங்கிலேயர்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சதாரா 1848ல, அடுத்து ஜெய்த்பூர், சம்பல்பூர் 1849ல, பகத்ன்ற ஊரை 1850ல, உதய்பூர் 1852ல, ஜான்சி 1853ல. இதா ஜான்சில தேவையில்லாம கைய வச்சனாலதான் மேபி பெருமுளர்ச்சி. எல்லாருமே கரெக்ட் தான், இவங்க எல்லாருமே பக்கத்துல இருந்தவங்க தான். பட் ஜான்சி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஜான்சி ராணி படிச்சிருப்பீங்க இல்லையா? கரெக்டா, அதுதான் 1853. அந்த ஜான்சில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை 53ல கைப்பற்றிட்டாங்க. மற்றும் நாக்பூர் 1854. இந்த எல்லா இடத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க, டல்ஹௌசி பிரபு இணைத்து கொண்டுட்டார். எது மூலம்? வாரிசு இழப்பு கொள்கை மூலம். சரி, ஓகே, ரைட். கடைசியா பார்ப்போம். நிர்வாக அமைப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம நிர்வாக அமைப்போட துணைப்படை திட்டமும் வாரிசு இழப்பு கொள்கையும் படிச்சாச்சு. இப்ப கடைசியா ஒரு கன்க்ளூஷன் வருவோம். வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை வர்த்தகம் பார்த்தாச்சு, எப்படிலாம் வந்து வர்த்தகம் பண்ணிட்டு போனாங்கன்னு. இப்ப பேரரசு ஒவ்வொரு அரசா எப்படி ஒவ்வொருத்தர் கூட ஃபைட் பண்ணி ஒவ்வொரு அரசையா எப்படி அபகரிச்சாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? இதுல எல்லாம் யோசிங்க. ஃபர்ஸ்ட் போர் நம்ம எதை படித்தோம்? முத நடந்த ஒரு போர்னு எதை படித்தோம்? பிளாசி போர். அங்கே ஏற்பட்ட தோல்விதான் நமக்கு என்ன செஞ்சிச்சு, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்துச்சு இல்லையா? பிளாசி போர், பக்சார் போர் படித்தோம் இல்லையா? மைசூர் போர், கர்நாடக போர், கடைசியாக என்ன சில ஆங்கில மராத்திய போர் வரையும் படித்தாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நடந்த பிளாசி போர் தான் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளமாகவே அமைஞ்சிச்சு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகம் வந்து மக்களோட நலன்ல வந்து அக்கறையே செலுத்தல. மக்கள் நலனுக்காண்டி ஏதாவது செஞ்சாங்களா? இப்போ வரை ஏதாவது பார்த்தீங்களா? எதையுமே பார்க்கவே இல்லை. ஓகே, அடுத்து துணைப்படை திட்டம் வாரிசு இழப்பு கொள்கை மூலம் எல்லாரோட என்ன செஞ்சுட்டாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களோட எதிர்ப்பை வந்து சம்பாரிச்சுக்கிட்டாங்க. இது மூலமாகவும், இந்த திட்டத்தின் மூலமா, துணைப்பட திட்டமும் வாரிசு இழப்பு கொள்கை மூலமாவோட இந்தியாவோட பெரும்பான்மையான பகுதிகளை ஆங்கில ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆங்கில அரசு கீழே தான். இப்ப நம்ம டைரக்டாவே பார்த்தோம் இல்லையா, இந்தந்த பகுதியெல்லாம் ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கரெக்ட். பெரும்பான்மையான பகுதிகளை ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபைனலாக இந்த 3 பாருங்களேன். 1800லேருந்து 801 வரையும் நடந்த தென்னிந்திய கழகம்,
1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் கழகம், கடைசியா நடந்த 1857ஆம் ஆண்டு. இந்த 2 போர், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கழகம் எல்லாம் சேர்ந்து தான் 57ஆம் ஆண்டு பெரும்புரட்சியை வந்து நடக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. பெரும்புரட்சிக்கு கூட்டி சென்றது. 1857 பெரும்புரட்சி நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 1800 801 நடந்த தென்னிந்திய கழகம், 806 நடந்த வேலூர் கழகம், இந்த வேலூர் கழகம், இந்த பெரும்புரட்சி, 801 நடந்த தென்னிந்திய கழகம், இதெல்லாம் படிக்கணும்னா நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நமக்கு 4th யூனிட்ல வரும் இந்த லெசன் வந்து. அந்த லெசன் படிக்கும் போதே நம்மளறியாமலே நமக்கு இவ்வளோ நம்மளோட வரலாறுல நடந்திருக்கா, நம்மளோட இதெல்லாம் வந்து என்ன படிப்போம், யார் படித்தோம், நவாப்பு, ஹைதராபாத் நிசாம், இதை படித்தோம். இந்த தென்னிந்திய கழகம், வேலூர் கழகம்லாம் படிக்கும்போது நம்ம நாட்டில் நம்ம ஊரில் உள்ளவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற விஷயங்கள் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா, கட்டபொம்மன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அவங்களெல்லாம் பற்றி இந்த லெசனில் படிப்போம். 4th யூனிட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வர்த்தகத்துலேருந்து பேரரசு வரை முடிச்சாச்சு. நல்லா திரும்ப ரீகால் பண்ணுங்க, படிங்க, புரியும். தேங்க்யூ, பாய்.